50-16. இங்க இந்துவை படிச்சேன், முஸ்லீம் படிச்சேன், கிறிஸ்தவ படிச்சேன் போடல. மேல் நிச்சயமாக நாமே மனிதனை படைத்தோம். மனிதனை படைச்சோம். உங்களை மதம் நான் படைக்க, நீங்க பாங்க தெரிஞ்சு வைக்கிறீங்க. அவன் மனம் அவனுக்கு என்ன பேசுது என்பதை நாம் அறிவோம். உங்க ஒவ்வொருத்தரையும் மனசுக்கு நான் அறிவேன். இது யாரும் மறக்க முடியும்? இல்லை என் மனசுல கடவுள் தெரியும் சொல்ல முடியுமா நம்மளால? அல்லது கடவுளை மறைச்சிட்டு ஒரு எண்ணம் கொள்ள முடியுமா? ஒரு பேச்சு பேசணும், சேலை செய்ய முடியுமா? ஒரு பார்வை பார்த்துட முடியுமா? சத்தியத்தை கொண்டு ஏற்றுக்கணும். ஆமா, மனசுக்கு தான் அறிவான். அதனால வழிபாடுன்ற பேர்ல வழிபாடுதல போக வேண்டிய அவசியம் இல்லை. என் மனசுக்கு அறிவான். ஆனா பிரார்த்தனை பேர சடங்கு பண்ண அவசியம் கிடையாது. கையை தூக்கிட்டு பிரார்த்தனை பண்ண அவசியம் கிடையாது. கையில கும்பிட்டு பிரார்த்தனை பண்ண அவசியம் கிடையாது. மனசுக்கு அறிவான்னு சொல்லும்போது யார் மறுக்க முடியும்? எல்லாருடைய மனசுல இருக்க அறிவானா அறிய மாட்டானா? கண்டிப்பா அறிவான். இது வேதம். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மனுஷனா படைச்சேன்னு சொல்லும்போது ஆமா, இது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா இதை கொண்டு சரிவாரு. என் கூட நம்மளோட இறைவன் இருக்கானா இல்லையா? யார்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா நம்ம இறைவன் நம்மளோட இருக்கான். உணர்ந்தவங்க சொல்லுவாங்க. உணர்ந்தாங்க தர்க்கம் பண்ணுவாங்க. கடவுள் அங்கே தான் இருக்கா, இங்கே இருக்கா, கோயில தான் இருக்கா, மசூதி இருக்கா, சர்ச்சில் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்றோம் நம்ம கூட இறைவன் இருக்கான். அவனை மறைச்சிட்டு ஒரு எண்ணம் பண்ண முடியாது, ஒரு பேச்சை பேச சேர செய்ய முடியாது, ஒரு பார்வை பார்த்துக்க முடியாது. அவனுடைய அனுமதி இல்லாம ஒரு மூச்சும் இயங்காது, ஒரு உறுப்புகளும் இயங்காது. அவன் வைத்துட்டு இருக்கான். இந்த வானங்களும் பூமி பொதுவாக நமக்காக படைக்கப்பட்டிருக்கு, மனிதனுக்காக தான். அங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கிடையாது. அதெல்லாம் பொதுவாக தான் இருக்குது. வானம் பொதுவாக தான் இருக்குது, அதனுடைய மேகங்கள் பொதுவாக இருக்குது, நட்சத்திரங்கள் பொதுவாக இருக்குது, சந்திரன் சூரியன் பொதுவாக தான் இருக்குது, காற்றுகள் பொதுவாக தான் இருக்குது, அதில் மழைகள் பொதுவாக தான் இருக்குது, விளைச்சல்கள் பொதுவாக தான் இருக்குது. நாம தான் பிரிஞ்சிருக்கிறோம். இது எந்த மனசாட்சியமா இருக்கும்? உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான், உங்கள் ஒரே இறைவன் தான். அதுதான் வேதம் சொல்லுது. அதனால இது ஒரு மதமா பார்த்துட வேண்டாம். பாதை, இறைவனுடைய பாதை, மனசாட்சியின் பாதை, சாந்தமும் சமாந்த வாழ்க்கையுடைய பாதை. இல்ல அல்லான்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? அவனை தவிர உங்களுக்கு கதியும் இல்லை, வழியும் இல்லை. பார்க்க முடியாத கடவுள் இறைவன், படைச்சவன். எப்படின்னா சொல்லலாம். இறைவன் சொல்லுங்க, கடவுள்னு சொல்லுங்க, படைச்சவன் சொல்லுங்க, ஒரு தப்பும் இல்லை. அல்லது தேவை நடிப்பில் அழையுங்க, மன்னிப்பவரேன்னு கூப்பிடும். நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். எண்ணங்கள்ல, பேச்சுக்கள்ல, செயல்கள்ல யாரும் மறுக்க முடியாது. உணர்ந்து பார்த்தா கண்டிப்பா நிறைய பாவம் பண்ணிருக்கோம்.